முதலில் ஒரு நபர் உங்களை மதிக்கவில்லை என்று சொல்லும் சில கிளியர் சைன்ஸை பார்ப்போம். அவர்கள் எப்போதும் பிஸிதான். நீங்கள் பேச நினைக்கும் போதெல்லாம் அவர்களிடம் நேரமில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களோடு ஏதாவது தேவைப்படும் போது நீங்கள் உடனடியாக அவைலபிளாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் கருத்துக்கு மதிப்பில்லை. நீங்கள் ஏதாவது சொன்னால் அதை கேலி செய்கிறார்கள் அல்லது கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுவார்கள். உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொன்னால் அவ்வளவுதானே என்று சொல்லி மட்டமாக்குவார்கள். ஒத்துழைப்பு இல்லை. எந்த பேச்சிலும் எந்த பிளானிலும் அவர்களின் விருப்பம், அவர்களின் நேரம், அவர்களின் கன்வீனியன்ஸ் தான் மேட்டர் பண்ணும். உங்கள் கன்வீனியன்ஸ் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதே இல்லை. பவுண்டரிஸை மதிப்பதில்லை. நீங்கள் நோ என்று சொன்னால் கோபப்படுவார்கள், மெனிப்புலேஷன் பண்ணுவார்கள், உங்கள் பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார்கள். இந்த சயின்ஸ் ஏதேனும் உங்கள் லைஃப்லே நடக்குதா? ஒரு நிமிஷம் யோசியுங்கள். தி ஹவ், அதிலிருந்து விடுபடுவது எப்படி? இப்போது முக்கியமான கேள்வி, இதிலிருந்து வெளியேற எப்படி? முதலில் இது உங்கள் குற்றமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது அவர்களின் பிரச்சனை. அவர்களால் மற்றவர்களை மதிக்க முடியவில்லை. முதலில் நீங்களே உங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் மதிப்பு மிக்கவர், நீங்கள் முக்கியமானவர். இந்த ஆஃபர்மேஷனை தினசரி சொல்லுங்கள். நீங்களே உங்களை மதிக்காத போது மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள்? இரண்டாவது, எல்லைகளை வரையுங்கள். இது கோபத்தோடு சொல்வதில்லை. அமைதியாக, தெளிவாக உங்கள் வரம்புகளை சொல்லுங்கள். நீங்கள் இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த விஷயத்தில் நான் உதவ முடியாது. நான் இப்போது பேச விரும்பவில்லை. மூன்றாவது, பதிலளிப்பதை குறைக்கவும். ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட். அவர்கள் டிஸ்ரெஸ்பெக்ட்காக தூண்டும் போது ரியாக்ஷன் காட்டாமல் ரெஸ்பான்ஸை நிறுத்திவிடுங்கள். ஒரு வார்த்தை கூட பேச வேண்டியதில்லை. சைலன்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ். உங்கள் அட்டென்ஷனை வித்ட்ரா செய்யுங்கள். அட்லென்ஷன் என்பதே ஒரு வைத்தியம். நான்காவது, நிறுத்திவிடுங்கள். அவர்கள் தொடர்ந்து மதிக்கவில்லை என்றால் பேசுவதை நிறுத்துவதே பெஸ்ட் ஆப்ஷன். இது கருணையில்லை என்று அர்த்தமல்ல. இது சுயமரியாதை. நீங்கள் அவர்களிடம் உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டை பெற மாட்டீர்கள். அதை தேடி அலைவதை விட அமைதியாக விலகிவிடுங்கள். த டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதன் பின் என்ன நடக்கும்? இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறும்? மன அமைதி, கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி, கிரிட்டிசிசம், டிராமாவில் இருந்து ஃப்ரீடம் கிடைக்கும். நேரம் மற்றும் ஆற்றல், அந்த மனிதர்களுக்காக செலவழித்த நேரமும் ஆற்றலும் இப்போது உங்களுக்காக, உங்கள் கோல்ஸ்க்காக, உங்களை ட்ரூலி மதிக்கும் மனிதர்களுக்காக பயன்படும். சுயமரியாதை. நீங்களே உங்களை மேலும் மதிக்க ஆரம்பிப்பீர்கள். நான் இதை டாலரேட் பண்ணக்கூடாது என்ற தைரியம் வரும். இது ஈஸி பண்ண இருக்கும் விஷயம் இல்லை, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த குறுகிய கால டிஸ்கம்ஃபர்ட் நீண்ட கால பீஸுக்கு கம்பேர்டில நத்திங் தான். நினைவில் வையுங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு. அதை எவர் மதிக்கிறாரோ, எவர் செலிப்ரேட் பண்ணிறாரோ அவர்களுடன் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை மதிக்காதவர்களிடம் பேசுவதை நிறுத்துங்கள். இது செல்ஃபிஷ்னஸ் இல்ல, இட்ஸ் செல்ஃப் பிரசர்வேஷன், இட்ஸ் செல்ஃப் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் தாட்டை காமெண்ட்டிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலே சந்திப்போம். நன்றி.